இவரின் முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. இது இந்த மாதிரி பச்சையா வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி பச்சையா வர ஆரம்பிச்சிடும். இந்த கேரட்டை சுத்தி வர ஆரம்பிச்சிடும். இந்த தண்டுக்கு வரையும் வரும். இது வந்துச்சுன்னா புடுங்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இதுதான் கேரட். இப்படிதான் கேரட் செடி நாங்க இப்பதான் பாத்துருக்கோம். ஆனா இதுவும் நாங்க இந்த பேக்ல தான் பண்றோம். எல்லாத்துக்கும் எப்படி பண்றோமோ கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயத்துக்கெல்லாம் அதே மாதிரி இதுக்கு பண்ணிருக்கோம். ஆமா ஐயா, உண்மையா கேரட் பண்றோம் நாங்க. இந்த ஊர்ல கேரட் வருதுங்களா? இந்த ஊர்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரட் நாங்களே பண்ணிருக்கிறோம். அதுவும் இப்படி போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு இந்த கலவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க அமுத கரைச்சல் இருந்து அது மேல தெளிச்சு விடுவோம். தண்ணிக்கு பதிலா அதை தெளிச்சு விடுவோம். அது விதை நேர்த்தி பண்ண முடியாது. அந்த விதைய ஸ்ப்ரேல அடிக்க மாட்டோம். ஏன் நாங்க ஒரு அளவு கப்பு இருக்கு, அந்த அளவு கப்புல தான் 1.5 லிட்டர் கொடுப்போம். அப்படியே ஊத்தி விட்டுருவோம். இந்த செடி பக்கத்துல ஊத்த கூடாது, தூரமா ஊத்தணும். என்ன காரணம்? செடி பக்கத்துல எப்பவுமே நாங்க கொடுக்க மாட்டோம். அந்த வேரெல்லாம் செதறிச்சுன்னா இந்த காய் வந்து எங்களுக்கு இறங்க ஆரம்பிக்காது, உள்ள இறங்க ஆரம்பிக்காது.